இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்ருதிஜ் புக்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் तुलसीदास जी பத்தி பார்க்க போறோம்। प्रदेश के बादा जिले के राजापुर गांव में सन 2 में 1532 में हुआ था। तुलसीदास ஜியோடைய ஜன்ம பர்த் பிறப்பு வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாதா ஜிலே டிஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம்। பாதா அப்படிங்கிற ஜிலே டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ராஜாப்பூர் அப்படிங்கிற गावன்னு வில்லேஜ்ல வந்துட்டு சன் 1532ல हुआ ஹேப்பன் நடந்து இருக்குது। कुछ विद्वान उनका जन्मस्थान सोरो जिला एटा भी मानते थे। कुछ विद्वान मास्टर्स இல்லையா, குச்னா சம் அர்த்தம்। சில மாஸ்டர்ஸ் வந்துட்டு உனக்கு அவங்களுடைய இந்த ஜென்மஸ்தான பிளேஸ்ல ஜென்ம பர்த் அர்த்தம்। பர்த் பிளேஸ் வந்துட்டு சோரோ அப்படிங்கிற ஒரு இடத்த சொல்றாங்க। எங்க ஜிலான டிஸ்ட்ரிக்ட்லயா, டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா ஏட்டா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க। பின்னா ஆல்சோ மாந்தேனா அக்செப்ட் அர்த்தம், ஒத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம்। துளசி கா பச்பன் பகுத் சங்கர்ஷ் பூர்ணதா। துளசிதாஸ் ஜியோடைய இந்த பச்பன் குழந்தை பருவம் சொல்லுவாங்களே, அது வந்துட்டு பகுத் ரொம்பவே சங்கர்ஷ் பூர்ணதா, சங்கர்ஷ்னா ஸ்ட்ரகிள் அர்த்தம், ட்ரபிள்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப பிரச்சனைக்குரியதா தான் இருந்திருக்குது। जीवन के प्रारंभिक वर्षों में ही माता पिता से उनका बिछोड़ हो गया। ஜீவன லைஃப் உடைய இந்த பிராரம்பிக் ஸ்டார்டிங் அர்த்தம், ஆரம்ப கால வருஷங்கள்லயே வந்துட்டு ஹீனா ஒன்லின்னு அர்த்தம்। அதுலயே வந்துட்டு மாதா பித்தா, மாத்தனா அம்மா, பித்தானா அப்பா இல்லையா, சேனா ஃப்ரம் அவங்க கிட்டே இருந்து உனக்கு அவங்களுடைய பிச்சோடு செப்பரேஷன் வந்துட்டு ஹோனா ஹாப்பன் நடந்துச்சுன்னு சொல்றாங்க। அவங்கள வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்கிறத சொல்றாங்க। कहा जाता है कि गुरु कृपा से उनके राम भक्ति का मार्ग मिला। கஹா ஜாத்தா டெல்லியா கஹா ஜாத்தா சொல்லப்படுதுன்னு அர்த்தம்। என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குரு கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருக்காங்க, அவங்களுடைய சேனா ஃப்ரம் அவங்க கிட்டே இருந்துதான் உன்கே இவங்களுக்கு, யார் நம்ம துளசிதாஸ் ஜிக்கு வந்துட்டு ராம் பக்தி கா மார்க், ராமர் பக்தியை பத்தின அந்த மார்க்னா வழி வந்துட்டு மிலான கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க। வே மாணவ மூலியம் கே உபாசக் கவிதே வேன்னு இவர் யார், நம்ம துளசிதாஸ் வந்துட்டு மாணவ மூலியம், மாணவனா ஹியூமன் இல்லையா, ஹியூமனுடைய அந்த மூலியம்னா வேல்யூஸ் அர்த்தம், அதாவது ஹியூமன் வேல்யூஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான அந்த உபாச கவிதை, உபாசக்னா அந்த வர்ஷிப் பண்ணுவாங்க, அதாவது புகழ் பாடக்கூடிய ஒரு கவி, போயட்னு சொல்லிட்டாங்க। அதாவது ஹியூமன் வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவி அப்படிங்கறத சொல்றாங்க। ராம் பக்தி பரம்பராமே துளசி அதுல்னிய ஹே। ராம் பக்தி, ராமர் மேல பக்தியா இருக்கக்கூடிய இந்த பரம்பரா, அந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு துளசிதாஸ் வந்துட்டு எப்படிப்பட்டவங்க, அதுல்னிய, தூள்னான கம்பாரிஷன் அர்த்தம், அதுல்னியனா இன்கம்பரபிள் அர்த்தம், கம்பேரே பண்ண முடியாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க। रामचरित मानस कवि के अनन्य राम भक्ति और उनके सृजनात्मक कौशल का मनोरम उदाहरण है। ராம்சரித் மானஸ் இவங்க எழுதினாலே பெஸ்ட் புக் இல்லையா, ராமரை பத்தின ராமாயணம் மாதிரியான அந்த கதை, பேஸ் புக், கவி, அந்த போயட்டோடைய அனன்ய ராம் பக்தி, அனன்யான இன்ஃபைன், அந்த முடிவில்லாத அந்த ராம் பக்தியை பத்தியும் அவரு அதுவும் இல்லாம உன்கே அவங்களுடைய இந்த சுருஜனா கிரியேஷன் அர்த்தம், சுருஜனாத்மக கிரியேட்டிவான அந்த கௌஷல் ஸ்கில் அர்த்தம், கிரியேட்டிவ் ஸ்கில்கான மனோரம் உதாகரணம், மனோரமா சார்மிங் அழகான ஒரு உதாகரணம், எக்ஸாம்பிள் அப்படிங்கறத சொல்றாங்க। उनके राम मानवीय मर्यादाவும் और आदर्शों के प्रतीक है। उनके அவங்களுடைய ராமர் சொல்றாங்க இல்லையா, அதாவது துளசிதாசோட ராமர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மாணவிய, அதாவது ஹியூமனோடைய இந்த மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய இந்த ரெஸ்பெக்டையும் அவர் அதுவும் இல்லாம ஆதர்ஷம்னா ரெஸ்பெக்ட், மரியாதைக்கான ஒரு பிரतीकனா சிம்பிள் அர்த்தம், ஒரு சிம்பிளா இருப்பாரு ராமர்। जिसके माध्यम से तुलसी ने नीति, स्नेह, शील, विनय, त्याग जैसे उद्धत आदर्शों को प्रतिष्ठित किया। ओके, ஜிஸ்கே மாத்தியம் சே, ஜிஸ்கேன்னு அவங்களுடைய மாத்தியம்னா வழியா வந்து நம்ம துளசிதாஸ் வந்து நீத்தினா நீதினு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தியும், ஸ்னேக அன்பை பத்தியும், ஷீல்னா அடக்கம் சொல்லுவாங்களா, அதை பத்தியும், வினைனா பொலைட் சொல்லுவோம் இல்லையா, மரியாதையை பேசுறது, தியாகத்தை பத்தியும், ஜெய்சை லைக் தட் அந்த மாதிரியான உதாத் ஆதர்ஷம், உதாத்னா ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான அந்த ஆதர்ஷம் ரெஸ்பெக்ட் மரியாதைக்கான பிரதிஷ்டான பிரஸ்டீஜ் சொல்லுவாங்க இல்லையா, பிரிவிலேஜ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மரியாதைக்குரிய ஒரு இதா வந்துட்டு கியாக்கியான செஞ்சிருக்காங்க, அது ஒரு ஆனரபிளா வந்துட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க। रामचरित मानस उत्तरी भारत की जनता के बीच बहुत लोकप्रिय है। ராம்சரித் மானஸ் அந்த ராமாயணத்தோட பேஸ் புக் வந்துட்டு உத்தரி பாரத் உத்தர நார்த்லயே பாரத இந்தியாவுடைய நார்த் இந்தியாவுடைய ஜனதா கே பீச், ஜனதானா மக்கள் இல்லையா, பீச்னா பீச் நடுவுல பகுத் லோக்பிரிய லோக்னா மக்கள் இல்லையா, பிரியனா ஃபேவரட், அதாவது மக்களுக்கு பத்திரிகா ஆதி 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 பத்திரிகா आदि उनकी प्रमुख रचनाएं हैं।
மானஸ் கே அலாவா, மானஸ் அந்த சைக்காலஜி பத்தி இது பண்ணுவாங்க, அது வந்து மானஸ் சைக்குன்னு அர்த்தம். அதாவது ராம் கீதாவளி, தோஹாவளி, கிருஷ்ண கீதாவளி, அதே மாதிரி வினய் பத்திரிகா, ஆதினா அது இது எல்லாமே வந்துட்டு உன்கினா அவங்களுடைய பிரமுக்னு இம்பார்ட்டன்டான ரச்சனா கிரியேஷன்ஸ் அவர் உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. அவதி ஒரு பிரஜ தோனோ பாஷாவும் பர் உன்கா சமான் அதிகாத்தா. அவதி லாங்குவேஜும் சரி, பிரஜ லாங்குவேஜும் சரி, பிரஜ பாஷான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹிந்தியோட சப்டிவிஷன் சொன்னேன், தோனோ போத் ரெண்டுத்தோடைய பாஷா லாங்குவேஜஸ்லயும் பர் உன்கானா அவங்களுக்கு சமான் ஈக்குவலான ஒரு அதிகாரம் அத்தாரிட்டின்னு அர்த்தம், ஈக்குவலான ஒரு உரிமை இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சன் 1623 में காஷி में उनका देहावसान हुआ. சன் 1623 வந்துட்டு காஷிங்கிற அந்த பிளேஸ்ல வந்துட்டு உன்கான அவங்களோட தேகாவசான் மீன்ஸ் அவர் டெத்துன்னு சொல்லுவாங்க, இறந்தது வந்துட்டு ஹுவான்னு நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் तुलसी ने रामचरित मानस की रचना अवधि में और विनय पत्रिका तथा कवितावली की रचना ब्रज भाषा में की. துளசிதாஸ் வந்துட்டு ராம்சரித் மானஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதோட ரச்சனா கிரியேஷன் அதை உருவாக்குனது அவதி லாங்குவேஜ், ஹிந்தியில இருக்கக்கூடிய அவதி லாங்குவேஜ்ல அவர் பண்ணியிருக்காரு. அவரும் அதோடு இல்லாம வினய் பத்திரிகாவும் சரி, தத்தான் நடிஷட் அதோட சேர்த்து அந்த கவிதாவளி இருக்கு இல்லையா, அதோடைய ரச்சனா அதோட உருவாக்கம் வந்துட்டு பிரஜபாஷா லாங்குவேஜ்ல வந்துட்டு கீழ டன் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. उस समय प्रचलित सभी काव्य रूपों को तुलसी की रचनाओं में देख जा सकता है. उसना அந்த சமய டைம்லயே அந்த டைம்ல பிரச்சலம் ஃபேமஸா இருக்கக்கூடிய சபி காவிய ரூபம், சபினால் எல்லாம் காவிய அந்த போயம்ஸோட ரூபம் அந்த ஃபார்ம்ஸுமே வந்துட்டு துளசிதாஸ் ஜியோடைய அந்த ரச்சனா கிரியேஷன்ஸ்ல வந்துட்டு தேக்கான சாலைய பாக்குறதுக்கு சக்தனா கேன் அர்த்தம், அதாவது பார்க்க முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. ராம்சரித் मानस का मुख्य छंद चौपाई है तथा बीच बीच में दोहे, सोरठे, हरिगीतिका तथा अन्य छंदे परोए गए हैं. रामचरित मानस का मुख्य छंद चौपाई है. ராம்சரித் மானஸோடைய முக்கிய இம்பார்ட்டன்டான சந்த், அந்த சந்தை ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனை லைன் இருக்கணும், எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், அந்த கவுண்டிங் இருக்கும் இல்லையா, அது பேர் சந்துன்னு சொல்லுவோம். அதோட சௌப்பாயினா 4 ஸ்டான்ஸா 4 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸாவா இருக்கும். தத்தான் அடிஷன் அதோட பீச்னா பிட்வீன் நடுவுல வந்துட்டு தோ, அதாவது 2 லைன்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா சோர்டேன்னு இருக்கும். சோர்டே அப்படிங்கறதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேர்டும் அந்த 2 லைன்ஸ்லயும் பார்த்தோம்னா கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 11 லெட்டர்ஸ் இருக்கும், 11 வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 13 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சோர்டேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹரி கீதிகான்னு ஒன்று இருக்கு, அது வந்துட்டு 28 குவான்டிட்டிஸ் இருக்கணும். அதுல அதை வந்து பார்த்தோம்னா 4 லைன்ஸ்ல தான் இருக்கணும், அதாவது எண்ணிக்கை வந்து 28 இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த 4 லைன்ஸ்லயும் வந்துட்டு 16 வேர்ட்ஸ் தனியாவும் கமா போட்டு 12 வேர்ட்ஸ் தனியாவும் பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை ஹரிகீதிக்கா நம்ம சொல்லுவோம். தத்தான் அடிஷன் அதுவும் இல்லாம அந்நிய அந்நியனா அதர் நடந்துச்சு. அந்த சந்தனா நமக்கு தெரியும் ஸ்டான்சர்ஸ் இருக்கு இல்லையா, பிரோயே கைங்க பிரோயேன்னா த்ரெட்னு அர்த்தம், அதாவது இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. विनय पत्रिका की रचना गोई पदों में हुई है. வினய் பத்திரிகா இருக்குல்லையா, அதோட ரச்சனா கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கோய் பதமே கோய் அப்படிங்கிறது லிரிக்கல்னு சொல்லுவேன், பாடக்கூடிய ஒரு பதம்னா இந்த லைன்ஸோட வந்துட்டு ஹுயின்னு ஹாப்பன் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கவிதாவலியுமே சபையை அவர் கவித் சந்துக்கு சடா தேக்கி ஜா சக்தா ஹே. அந்த கவிதாவலின்னு ஒண்ணு எழுதிட்டாங்களே, அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த சவையா அப்படிங்கிற ஒரு சந்து இருக்குது, அதாவது அதுலயும் 4 லைன்ஸ் தான் இருக்கும். அதுல இருக்க லெட்டர்ஸ் குவான்டிட்டி எப்படி இருக்கும் பார்த்தோம்னா 22 லைன் 26 கூட இருக்கும், அதை வந்து சவையான்னு சொல்லுவோம். அவரு அதோட இல்லாம கவித்து சந்து கவித்துங்கிறது சேம் தான். அதுல பார்த்தோம்னா குவான்டிட்டி எவ்வளவு இருக்குன்னா 31 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சந்து அதாவது ஸ்டான்ஸாவோடைய சட்டா தேக்கி ஜா சக்திங்க. சட்டாங்கிறது ஷேடோன்னு அர்த்தம், அதாவது நிழல் வந்துட்டு தேக்கினா பார்க்க முடியுது, அதாவது அதோட ஒரு ஷேடு அதுல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. தேக்கினா பாக்குறதுக்கு, சக்தான கேன்லயே முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. उनकी रचनाएं में प्रबंध और मुक्तक दोनों प्रकार के काव्यों का उत्कृष्ट रूप है. उनकी அவங்களுடைய ரச்சனா கிரியேஷன்ஸ் இருக்குல்லையா, அதுல வந்துட்டு இந்த பிரபந்த் அவர் முக்தக்னு ஒண்ணு, பிரபந்தன் ஒண்ணு, அவர்னா அண்டுன்னு அர்த்தம். தோணும் போத் ரெண்டுத்தோடைய பிரகாரம் டைப்ல 2 வகையான அந்த காவியம் அந்த போயம்ஸ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதோடைய உட்கிருஷ்ட ரூப் உட்கிருஷ்ட அப்படின்னா எக்ஸலன்ட் அர்த்தம், ஒரு எக்ஸலண்டான ஒரு ரூப்னு ஃபார்ம் வடிவம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க.
यज्ञ अंश रामचरितमानस के बाल कांड से लिया गया है. எக் ஆன்ஸ் ஆன்ஸ்னா பாட்டு நடத்த இந்த பகுதி, அதாவது நமக்கு ஒரு ரசன் கொடுத்திருக்காங்களே அந்த பாட்டு வந்துட்டு ராம்சரித் மானஸோடைய காண்டு பாலகாண்டம் சொல்லுவாங்களே அதுல இருந்து வந்துட்டு அதாவது குழந்தை பருவ இதை வந்துட்டு लिया गया है, लियाना टेक நடத்த எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. सीता स्वयंवर में राम द्वार शिवधनुष भंग के बाद मुनि परशुराम को जब यज्ञ समाचार मिला तो वे क्रोधित होकर वहां आते हैं. சீதா ஸ்வயம்பர் சீதையோட இந்த ஸ்வயம்பரம் இருக்கு இல்லையா, அப்ப வந்துட்டு ராம் துவாரனா வழியாக அர்த்தம். ராமர் வழியா வந்துட்டு சிவதனுஷ் வந்துட்டு பங்கு பாது, பங்குனா பிரேக் நடத்த உடஞ்சதுக்கு பாதுன்னு ஆஃப்டர். அதுக்கப்புறம் முனி பரசுராம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஜப்னா எப்ப வந்துட்டு எகு சமாச்சார் மிலா, எகுனா இந்த சமாச்சாரம் நியூஸ்லயே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மிலானா கெட் அவங்க கிடைச்சதோ தோணு தென் அப்போ அப்புறம் வந்துட்டு வேவேன்னு அவரு குரோதித் ஹோக்கர், குரோதித்னா கோபம் இல்லையா, ரொம்ப ஆங்கிரி ஆகி, ஹோக்கர்னு ஹாப்பன் அர்த்தம் ஆகி, வகான்னு தேர் அங்க ஆத்தேனா கம் அர்த்தம் வந்துடுறாங்க. சிவதனுஷ் கோ கண்டித் தேக்கர் வே ஆப்பே சே பாகர் ஹோ ஜாத்தே ஹே. சிவதனுஷ் வந்துட்டு கண்டித்னா உடஞ்சிருக்கு, பிராக்மெண்டடா கிடக்கும் இல்லையா, பீஸ் பீஸா இருக்கும் இல்லையா, அது தேக்னா பார்த்துட்டு அவர் வந்துட்டு ஆப்பேசா தானாவே பை ஓன் செல்ஃப் அவங்களாவே வந்துட்டு பாகர் ஹோஜாத்தே, பாகர் அவுட் சைட்ல பாகர் வச்சு அவரே வெளில போயிடுறாரு. राम के विनय और विश्वामित्र के समझाने पर तथा राम की शक्ति की प्रतीक्षा लेकर अंततः उनका गुस्सा शांत होता है. ராமருடைய இந்த வினைன்னு பொலைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட தன்மையினாலையும் அவருன்னு அதுவும் இல்லாம விஸ்வாமித்திரோடைய சம்ஜானே புரிய வைக்கிறதுன்னு அர்த்தம், புரிய வச்ச காரணத்தினாலையும் தத்தான் அடிஷன், அதோடு இல்லாம ராம் கி சக்திக்கு ராமருடைய சக்தி பவர் இருக்கு இல்லையா, அது மாதிரி பரீட்சா பரீட்சைனா டெஸ்ட் அர்த்தம், பரீட்சா லேனா டேக் இல்லையா, அதாவது டெஸ்ட் வச்சு அந்த ஃபைனலா என்ன பண்றாங்க, அவங்களுடைய குஸ்ஸானா ஆங்கிரியா அர்த்தம். கோவம் வந்துட்டு शांत होता है, शांतना அமைதி நடத்தாங்க, கோவம் அமைதி ஆயிடுச்சு. इस बीच राम लक्ष्मण और परशुराम के बीच जो संवाद हुआ उस प्रसंग को यज्ञ प्रस्तुत किया गया है. इस बीचனா பிட்வீன் அர்த்தம். இதுக்கு நடுவுல வந்துட்டு ராமர் லக்ஷ்மண் அவர்னா அதுவும் இல்லாம பரசுராமர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு பீச்னா பிட்வீன் நடுவுல வந்துட்டு ஜோனா விச் எந்த சன்வாத்னா கான்வர்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, எந்த மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துச்சோ, ஹூவானா ஹாப்பன் அர்த்தம் நடந்துச்சோ, ஊஸ் பிரசங்க அந்த பிரசங்க இருக்கு அந்த கான்வர்சேஷனோட இது இருக்கும் இல்லையா, பிரசங்கனா கான்டெக்ட்னு அர்த்தம், சூழல்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்க அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு யஹாங்கன்னா ஹியர் இங்க பிரஸ்துத் கியா கயா, பிரஸ்னா சம்மிக் அர்த்தம், முன்வைக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கியானா டன் அர்த்தம், அதாவது முன்வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. परशुराम के क्रोध भरे वाक्यों का उत्तर लक्ष्मण व्यंग्य वचनों से देते हैं. பரசுராமருடைய குரோதம் கோவம் இல்லையா, பரேனா ஃபில்டு அர்த்தம், கோவம் நிறைஞ்ச அந்த வாக்கியம் அந்த சென்டென்ஸ்க்கான உத்தர்னா ரிப்ளைஸ் அர்த்தம் ஆன்சர் வந்துட்டு லக்ஷ்மணன் இருக்காங்களே அவங்க வெங்கிய வச்சனம் வெங்கியனா காமெடி அர்த்தம், நையாண்டியா சொல்லுவாங்க இல்லையா, வச்சனம்னா அந்த மாதிரியான வார்த்தைகளால தேத்தனா இங்க கொடுக்குறாங்க. இஸ் பிரசங்கிக்கே விசேஷத்தாக இஸ் பிரசங் இஸ்னா இந்த பிரசங்னா சூழல் சொல்லலையே, அந்த கான்டெக்ட் உடைய விசேஷ ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மண் கி வீர் ரஸ் சே பகி व्यंग्याक्तियों और व्यंजना शैली की सरस अभिव्यक्ति है. லக்ஷ்மணனுடைய வீர் ரசம்னு சொல்லுவாங்களே, அந்த ரசம்னா அந்த அழகு மாதிரி, வீர் ரசத்தோடைய அந்த பகின சோக்குடு, அதாவது நனைஞ்சு இருக்கக்கூடிய வெங்கயோக்தியா அப்படின்னா கிண்டல் சொல்லுவாங்களே, நையாண்டி பண்றது அந்த மாதிரி இது அவருனா அதுவும் இல்லாம வெஞ்சனா சொற்பொழின்னு சொல்லுவாங்க, ஷைலினா ஸ்டைல் அர்த்தம், சொற்பொழி வாடுற மாதிரியே அந்த ஸ்டைலும் சரஸ் அபிவக்தி, சரஸ்னா ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டானு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ரசம் நிறைஞ்ச ஒரு அபிவக்தி அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் அர்த்தம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த கான்டெக்ஸ்டோட விசேஷ ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறத சொல்றாங்க.